டேய் தீஞ்சவாயா, எப்ப பார்த்தாலும் பாக்கெட் காலியாவே வச்சுட்டு வருவியா? ஒரு 10 ரூபா கூட டீ சாப்பிட எடுத்துட்டு வர மாட்டேன். டேய் தத்திரம் புடிச்ச மூதேவி, எங்க அப்பா காசு கொடுத்தா தானே என்கிட்ட காசு இருக்கு. நான் வேலை வெட்டிக்கா போறேன். உங்ககிட்டயும் காசு இருக்காது, உங்க அப்பா டபுள் செட் மூஞ்சிக்கிட்டயும் காசு இருக்காது. என்னன்னா தர்மத்துக்கா பெத்து கொடுத்துருக்காங்க வேலைக்கு உனக்கு டீ வாங்கி போடுறதுக்கு. டீ வாங்கி ஏன்டா கீழே போட போற? குத்தா நானே குச்சிருவேன். ஃபுட்டை வேஸ்ட் பண்ண கூடாது எப்பவுமே. இதெல்லாம் நல்லா வக்கனையா பேசு. ஏய் அங்க பாருடா, நல்ல பிங்க் கலர்ல ராமராஜன் சட்டை போட்டுன்னு ஒருத்தன் வரான் பாரு. அவனை பிடிச்சி லைட்டா கலாய்ப்போம். யோ இங்க வாயா. ஏய் வயசானவள போய் மரியாதை பேசுறீங்க நீங்க. உங்களை ஆக்கிற மாதிரி பாயா பாய் இன்னைக்கு வா. ஏய் பேசுறதே என்ன பைத்தியக்கார மாதிரி பேசுறான். இவங்கிட்ட காசு இருக்குமாடா? மச்சி கையில போடுறா, தங்கம் மினுக்குது. நாளுக்கண்ணா கையில எங்கடா தங்கம் எதுக்குது? அது சொரி சரங்குடா. அதுதான் பல இருக்கு. எண்ணெயை தேய்ச்சிட்டு வந்திருக்கான் போலக்குது. ஏய் எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? என்னது கோமா பேசிட்டா பயந்துருன்னு நினைச்சீங்க? ஏய் முட்டைகோஸ் மூஞ்சிய, உன்னை கலாய்க்க தான் கூப்பிட்டுக்கிறோம். கலாக்காவா? மூலத்துல தானே நானும் ரொம்ப நாளா பாக்குறேன். செட் ஆக மாட்டேது தம்பிங்களா, நீங்க கொஞ்சம் செட் பண்ணி வைக்கிறீங்களா? ஏய் கோழித்தலை மண்டை, அடுத்த மாசம் கொல்லி வைக்கிற மாதிரி மூஞ்ச வச்சுக்கினேன். உனக்கு செட் பண்ணி வைக்கணுமா நானு? மாமே நீ கவலைப்படாத, அவன் மூஞ்சில நல்லா தான் வைக்கணும். இப்ப பாரு வச்சிருவா. வீடா எனக்கு நிலங்க வைக்க வேணாம், கலாக்கு நிலங்க வைக்கணும். நான் போய் அப்புறம் பொண்ணு கேட்டுக்கிறேன். நான் அது கலாக்கு நலங்கு வைக்க போறியா? அதுக்கே நலங்கு வைக்கிற வயசுல பொண்ணுக்குதுடா. அவ பொண்ணு கேட்டா நான் கட்டிக்க போறேன். இப்போ இது எப்படா ரூட் விட்டா? அட துட்டு பையா, ஆள் அது கேப்ல என்னென்னலாம் பண்றடா. உன்னை நம்பவே கூடாதுடா. எப்பா கலாவுக்கு பொண்ணு இருக்குதா? நான் கல்யாணம் பண்ணி அனிமன் போயிட்டு புள்ள குட்டி பெத்தலான்னு பார்த்தாக்கா எனக்கு தெரியாம குழந்தை பெத்துட்டு இருக்கிறாவோ. நான் தூக்கமான சாக போறேன். மாமே யார் மாமே அவன் பால் டப்பா மூஞ்சிய? எனக்கும் ஒண்ணுமே புரியலடா. அவன் அழுதுன்னு போறத பார்த்தா இன்னைக்கே செத்துருவான் போலக்குதே. ஏய் கொலை கேஸ்ல நம்ம உள்ள போட போறோம்டா. ஏதாவது மாலை கீழே வாங்கி போட்டு சமாளிப்போம். வா போலாம். எதுக்கு மாலை வாங்கினா? அதான் தோறுக்குதே. லாரிக்கு போட்ட மாலையை அவனுக்கு போடலாமா? சரி வேற என்ன பண்றது? தத்திரம் புச்சன நம்ம கிட்ட கடைசியா பேசிட்டு போயிட்டான். இரு சுந்தரி, நம்ம ஊர்ல சுரேஷுக்குறான அவன் இந்த காலம் இல்ல அத்து கூட்டுன்னு ஓட்டானாண்டிய. அப்படியா? அவன் என்ன பையனா இருப்பான் பாரு. ஊர்ல ஒரு பொண்ணு விட மாட்டான் அவன். நல்ல வேலைடி. என்னதான் வீட்டு வருவான்னு பார்த்தேன். கதவு தட்டினாடி நேற்று கூட. ஐயோ நான் தான் வந்து கதை தட்டினேன். நேற்று கார குழம்பு வாங்கி போலான்னு. கேள்வி உன்னை எதுக்கு பார்க்க வரான்? அவன் ஏற்கனவே ஒரு பொண்ணை கூட்டு முட்டான்டா. சொன்னேன்டி, புருஷன் குறைச்சிக்கிற மாதிரி குறைச்சிட்டு சும்மாவே. அக்கா அது விடுக்கா. என் வீட்டுக்காரன் எந்த நேரமும் குடிச்சு வந்து சோறு போட்டா சோறு நல்லா இல்லைன்றான், தோசை சுட்டுக்கிட்டா நல்லா இல்லைன்றான், இட்லி சுட்டுக்கிட்டா நல்லா இல்லை. அதுக்கு என்னக்கா ஒரு வயசு சொல்லுக்கா? அவன் எதுவுமே கேட்காதடி. அவனுக்கு விஷம் வச்சு சாவடிச்சிடு. அவன் இருந்து என்ன புரோஜனம்? அது தாங்க நானும் 3 நாளா யோசனை பண்ணிக்கிறேன். பெட்ல படுத்துக்கினேன். என்ன தான் பண்றதே தெரியலக்கா. ஏங்க இது மாதிரிலாம் அவன் தெரிஞ்சா நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி என் புருஷன் டைவர்ஸ் பண்ண பாரு. நீ என்னன்னா சாவடிக்கிறான் விஷம் வச்சுன்ற, அவன் என்ன டைவர்ஸ் பண்ற? நீங்கெல்லாம் பொம்பளைங்களாடி நீங்க. கேள்வி பணக்காட்சியா கதை கேட்குதுன்னு தான் ஒழுங்கா கேளு. அவ்வளோதான். நீ நேடி நேயத்தை சொன்னா ரொம்ப சிலுத்துக்கிறீங்க. இந்த அம்மா நாட்டாம கம்முனு கருதியா கழுத்து பிடிச்சி சாவடிச்சிடுவேன். இவங்க வாங்கி கொடுத்த வேர்காலிக்கு இவங்களாண்ட என்னன்னா கேட்டு வேண்டியிருக்குது பாரு எனக்கு. டேய் நான் என்ன 16 வயசு பொண்ணா? நானே என்ன போய் அப்படியே ஊத்து பார்த்துன்னு வரேன். நீ பொண்ணு வந்தா கூட நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா நீ அம்மா கன்றாவியா இருக்க. ஆனா நான் உன்னை இங்கேயும் பார்த்துருக்கேனே. ஓ அதுவா? என் பெருமையை நானே சொல்லக்கூடாது. இருந்தாலும் சின்ன பையன் நீ கேட்குறல்ல, உன்னுக்காக சொல்கிறேன். தக்காளி காமெடி வீடியோவில் நடிச்சிருக்கிறேன். ஏன் சில படங்களில் கூட நடிச்சிருக்கிறேன். போதுமா? அதெல்லாம் இல்ல பெருசு. இப்ப ஞாபகம் வருது. சவுத்துல ஏதோ ஒண்ணு. என் பெருமையை தானே சொல்ல போறா? சொல்றா. சொருகு முஞ்சி அதான் சொல்லி முடிச்சிட்டேனே. என்னது போட்டோவில் பார்த்தியா? டேய் ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சிட்டானே எனக்கு. இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அன்னைக்கு குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கும்போது அர்ஜென்ட்டா வந்துச்சு. எதுப்பா? பஸ்ஸுவா? வந்துச்சு எனக்கு குசு. அப்படியே ஓன் நம்பர் பாத்ரூம்க்கு திடீர்னு பயந்துட்டேன். ஆமா, பாத்ரூம் போறதுக்கு எதுடா பயப்படுற? ஜென்ஸ் பாத்ரூம் போறதுக்கு லேடிஸ் பாத்ரூம்ல போட்டியா? சீ நான் ஏன் அங்க போறேன்? உன் போட்டோ அங்கதான் 4 பெருசா ஒட்டி வச்சிருந்தாங்க. அது பாத்ரூமே வரல. நான் திப்புன்னு வீட்டுக்கு ஓட்டேன். 2000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு என் வாழ்க்கையா பாத்ரூமுக்கு பறி கொடுத்துட்டேன். டேய் வாடா. டேய் மாலை எடுத்து வீட்டுல வச்சிட்டியா? அதெல்லாம் நல்லா பத்திரமா வச்சிட்டேன் மச்சி. தோபர் செட்டா ஃபர்ஸ்ட் மாலை நம்ம தான் போடணும். வா நம்ம கையில யாருக்குமே சந்தேகம் வரக்கூடாது. தம்பி பார், அங்க 2 பேர் வரானுங்க. நான் என்ன பேசினாலும் ஆமான்னு தலையாட்டணுமே தவிர வேற பேச்சு வாயிலிருந்து வரவே கூடாது. புரியுதா? போலாம். தம்பி
இல்லைங்கப்பா, எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கீங்களா? முன்ன பின்ன உங்களை பார்த்ததே இல்லையே, எப்படி இருக்கீங்க கேக்குறீங்க? முன்ன பாத்துக்கோ, இன்னும் பாத்துக்கோ. நீ சுந்தரவேலு, நீ இந்திரவேலு தானே? பேர்லாம் கரெக்டா சொல்றீங்க, ஆனா காமெடி தான் பழைய காலத்து காமெடியா இருக்கு. தம்பி, காமெடி ஒன்னா பைசா இருக்கும், ஆனா இந்த பேபி சொல்ற விஷயம் எல்லாம் புதுசா இருக்கும். கொச்சின்ல தான் நீ ஒன்றலா பார்த்துருப்ப. இப்போ நம்ம சிங்கார சென்னையிலேயே இருக்குது, அதுவும் நம்ம செங்கல்பட்டுல. ஓ, மிக மிக அருகில் செங்கல்பட்டா? தம்பி, ஒரு அதிரடி ஆஃபர் வச்சிருக்கிறேன் உங்களுக்காக. அதிரடி ஆஃபரா? ஆடி ஆஃபர் போச்சு, தீபாவளி ஆஃபர் போச்சு, இப்போ என்ன பொங்கலுக்கு ஆஃபர் வந்துருக்கா? மாப்பிள்ள, இது மாதிரி ஜிங்கல் பர் இருக்குது, அப்புறம் நோய் இருக்குது. எல்லாம் இருக்குடா. இவன் ஏதோ சொல்ல வரானே. எப்பா என்ன வேணும் கரெக்டா தெளிவா சொல்லுப்பா. தம்பி, ஒரு ஆஃபர். இந்த பாரு, 3 பேர் கூட்டிட்டு வந்தா நீங்க 2 பேர் ஃப்ரீ. எப்பா அதெல்லாம் இருக்கட்டும், குழந்தைக்கு என்ன தலை நிக்க ஏன்னா? ஏன்பா ஒண்டர்லாவை பத்தி மட்டும் இவ்வளோ பெருசா பேசுறிய? எம்ஜிஎம் இருக்கு, கிஷ்கிந்தா இருக்கு, விஜிபி இருக்கு, எவ்வளோ ரெசார்ட்லாம் இருக்கு, அதெல்லாம் கூட்டிட்டு போய் காமிக்க மாட்டேன். ஒண்டர்லா மட்டும் தான் கூட்டிட்டு போய் காமிப்பியா? தம்பி, நீங்க சொல்றதெல்லாம் இருக்குது, ஆனா இப்ப புதுசா வந்துருக்குது பாரு ஒன்றலா, அதுல எல்லா கேம்ஸும் இருக்குதா. அடே, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். புதுசா ஒண்டர்லா தான் வந்துக்குது இல்ல? ஏய், நம்ம கிட்ட பக்க ஐடியா இருக்குது. நம்ம 3 பேர் எத்தனை பேர் கூட்டிட்டு போய் விட்டு நம்ம 2 பேர் ஃப்ரீயா போயிடலாம்டா. சரி மச்சி. இவ்வளவு தெளிவாக்குறானுங்களே. ஏம்மா, இவனுங்க 2 பேரையும் பிராய்ட் போட்டு நம்ம தான் காசை பார்த்தலான்னு பார்த்தா இவனுங்க 3 பேரை கூப்பிட்டு வரத்துக்கு போறானுங்க. நீங்க எப்படி இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு தானே போறீங்க? நீங்க போயினே இருங்க, பின்னாடியும் 3 பேரை கூட்டினேன், நானும் இவனும் வந்துடுறோம். டிக்கெட் பஸ்ல போட்டு வைங்கண்ணா, வரட்டுமா? மச்சி, போயிட்டு வரலாம் வா. வா. டேய், என் மூஞ்சியை என் மொத்தி பார்த்து நிற்கிறா. போயிட்டு உங்க ஆளுங்களா கூட்டினா போ, ஒன்றலா கூட்டு போறேன். மச்சி, தகானகிரிங்க பாரு, அது 3. ஏமா உங்களை தான் 2-3 தெருவா தேடி இருந்தேன். வாங்க இங்க உட்காந்து கதை பேசினா அவ்வளோ பேச முடியாது. நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், அங்க நிறைய பூலா இருக்கும், நிறைய கேம்லாம் இருக்கும், சூப்பரா இருக்கும். வாங்க போவோம். எந்திரிங்க. வாங்க. இந்த 3 வச்சு தான் நம்ம 2 பேரும் ஓசி டிக்கெட்ல போயிட முடியும். வாங்க பின்னாடியே வாங்க. எப்பா பெரியவரே, நீ கேட்ட 3 பேரை கூட்டிட்டு வந்துட்டோம் பாரு. கூட்டிட்டு வந்துட்டியா? இந்த 3 பேருக்கு மட்டும் காசு கரெக்டா குத்துடணும். ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, காசுலாம் கரெக்டா குத்துவோம். கேட்டாண்ட வரட்டும், காசு பேக்கெட்ல இருந்து எடுத்து குத்துடுறோம். சரி, அப்ப கிளம்புங்க. அப்படியே நில்லுங்க. கேட்டு வரப்போகுது, காசை கொடுங்க முதல்ல. எது கேட்டு? இதுதான் ஒன்றலா. யோ, நதிதான் ஒண்டர்லாவா? யாரை ஏமாத்த பாக்குற நீ? தம்பி, உங்களுக்கு தெரியாது, இங்க வாங்க என் கூட. எவ்வளோ பெரிய இது பாரு, ஸ்விம்மிங் பூல் இருக்குது, வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இது பாரு, எவ்வளோ பெரிய டேங்கு. இது உள்ள என்னென்ன இருக்கு தெரியுமா உங்களுக்கு? வந்து பாருங்க. யோ திட்டு பையா, இது வந்து ஒண்டர்லா, இதை நாங்க நம்பணும். யோ, இது வந்து காங்கிரீட் கலக்கிற மிஷினை வச்சுக்கின்னு ஸ்விம்மிங் பூலு, ரோலர் கோஸ்டர், என்ன கதை விடுற? அப்பளம் கதைலாம் விடுறியா? யோ, உனக்கு இருக்குதியா? ஏமா என்ன ஏமாத்தல, எல்லாரையும் ஏமாத்திருக்காமா, அதிகமா. உடுங்கடா.